श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. கேவலான்வயி அப்படின்னு ஒரு ஹேத்து, அத அவசியம் அங்கீகரிச்சாகணும். அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, பொதுவா அவன் நம்மளை பார்த்து அவ கேட்டா வாதீந்திர பட்டர்லாம் இது மாதிரி பிரமேயத்துவம் அபிதேயத்துவம், இந்த அபிதேயத்துவத்துல அபிதேயத்துவம் இருக்கா இல்லையா, பிரமேயத்துவத்துல பிரமேயத்துவம் இருக்கா இல்லையா, இப்படி கேட்டுட்டே போனோம்னாக்கா தோஷம் எல்லாம் வருது. அதனால இந்த மாதிரி அனுமானமே தேவையில்லை, இந்த கேவலான்மைன்ற ஒரு ஹேத்து வேண்டாம் அப்படின்னு அவ ஆக்ஷேபிச்சா. அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிச்ச, ஞானம்ன்றது பலவிதமாக இருக்கு, பலவிதமான ஞானங்கள் இருக்கிறதுனால அது கடவிஷேக ஞானம் வேற, படவிஷேக ஞானம் வேற, எல்லாரும் அதை அங்கீகரிக்கிறது தான். ஆகையினால இந்த பிரமேயத்துவம் அதனுடைய ஞானம் வேற, அபிதேயத்துவம் அதனுடைய ஞானம் வேற. அதனால இந்த அவாந்தர பேதங்கள் உண்டு. ஞானம் விபுதான், நம்ம சித்தாந்தத்துல ஞானம் விபு, அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த விபுவான ஞானத்துல கூட அவாந்தர பேதங்கள் இருக்கு. அதனாலதான் நாமும் எத்தனையோ நம்ம மூளையில போட்டு வச்சுட்டு இருக்கோம். ஞானத்துல நம்மளுடைய புத்தியினுடைய ஒரு கோணம், ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. நமக்கு என்னதான் தெரியாது, எல்லாம் நம்ம பேசுவோம். சாஸ்திரியமா பேசுவோம், ஆலங்காரிகமா பேசுவோம், அல்லது பாஞ்சராத்திர ஆகமானுகமா பேசுவோம். எதை எதை பேசுறோமோ அது அது அப்பப்ப வருது. அதுதான் சொன்னோம், சுவாமி தேசிகன் எந்த கிரந்தம் அனுகிரகிச்சாலும் சரி அது வேதாந்தபுரமா இருக்கும். வாசஸ்வதி மிஸ்ரரோ எந்த கிரந்தத்தை எழுதினாலும் அந்தந்த சாஸ்திரத்துக்கு அனுகுணமா தான் இருக்கும். அவர் நியாய வார்த்திக தாத்பரிய டீக்கர்னு எழுதியிருக்கார். முழுக்க முழுக்க நியாய சாஸ்திரத்துக்கு அனுகுணம் தான். மீதி சாஸ்திரங்கள்லாம் கண்டிப்பார். அதே அத்வைத வேதாந்தம் பாரதி எழுதுச்ச மீதி சாஸ்திரக்காரால வெய்தார், நிரசனம் பண்றார். அதே மீமாம்சா சாஸ்திரம் எழுதியிருக்கார், அதை எழுதுச்ச மீதி வேதாந்த சாஸ்திரத்தை எல்லாத்தையும் கண்டிப்பார். அதே மாதிரிதான் அவர் சாங்கிய காரிகைன்னு ஒண்ணு பண்றார், அது வியாக்கியானம் எல்லாம் அதுல சாங்கியாவதத்தையே எழுதுறாரு. அதாவது அவ ஞானமானது விபுலமா இருக்கு. அவளுக்கு எல்லாம் பெரிய மகா மேதாவிகள். அவளுடைய ஞானம் பலவிதமானது, பலவிதமா இருக்குச்சு. எந்த சேனல்ல போனோமோ அந்த சேனல் அது போயிட்டு இருப்பவர். அதனால இங்கேயும் அப்படிதான் ஒவ்வொரு ஞானமும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அதனால கடவிஷேக ஞானம் வேற, படவிஷேக ஞானம் வேற. அந்த மாதிரிதான் அபிதேயத்துவம். அபிதேயத்துவத்துக்கு அபிதேயத்துவம் உண்டான உண்டு. ஏன்னா லோகத்துல அது பிரயோகம் இருக்கே. அபிதேயத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லணும் தானே. அப்புறம் சொல்லிட்டோம்னாக்கா அந்த அபிதேயத்துவம் அதுக்கும் வந்துடுறதே. அந்த ஒரு ஜடம்ன்ற சப்தத்துக்கு அபிதேயத்துவம் வேறு, அபிதேயத்துவம் அப்படின்ற சொல்லுக்கு அபிதேயத்துவம் வேறு, அதனுடைய பொருள் வேற. அந்த மாதிரிதான் பிரமேயத்துவம். அந்த மாதிரிதான் பிரத்யக்ஷம் பிரமாணம். அந்த பிரத்யக்ஷத்துக்கு பிரத்யக்ஷத்துவம் சுபர நிர்வாகம் தானும் சித்திச்சு இன்னொன்னத்தையும் சித்திக்க வைக்கும். அதனால இத மாதிரி இருக்குலாம் சொல்லி கேவலான்மைய சமர்ப்பிச்ச. அப்படி நீ அங்கீகரிக்கலைன்னாக்கா பௌத்தன் கேட்கிற மாத்தியமிகன் அவன் சர்வசூன்யவாதி. அவன் என்ன பண்றான், நித்தியம் அப்படின்னு கேட்டான். நித்தியம் சப்தம் அனித்தியம்னா அனித்தியத்துவத்துல அனித்தியத்துவம் இருக்கா இல்லையான்னு கேட்டான். கடகா அனித்தியகா அப்படின்னு சொல்லிச்சு, அந்த கடத்துல அனித்தியத்துவம் இருக்கா இல்லையா. அனித்தியத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அனித்தியத்துவமே போயிடுறதே. அப்ப கட நிச்சயமா போயிடணும். எல்லா அனித்தியத்துவத்துல அனித்தியத்துவம் இல்ல நித்தியம்தான் அப்படின்னு சொன்னாக்கா கடம் அனித்தியானே வராது, கடம் திருப்பி நிச்சயமா போடும்.
இந்த மாதிரி சர்வசூன்யவாதி சொல்றதெல்லாம் கூட அங்கீகரிக்கும்படியா ஆயிடும். அதான் வாதீந்திரரோ அதை ஒத்துக்கல. அப்படின்லாம் சமாதானம் சாதிச்சு முடிச்ச. இப்போ அந்த கேவலாண்மைங்கிறது அது அவசியம் அங்கீகரிச்சாகணும். ஏன் அங்கீகரிச்சாகணும் அப்படின்னு கேட்டாக்கா அவ திருப்பி சில கேள்விகள் கேட்கிறான். முதல்ல கேட்டது அபிதேயத்துவத்துல அபிதேயத்துவம் இருக்கா அல்லது பிரமேயத்துவத்துல பிரமேயத்துவம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி கேள்வி கேட்டு நம்மள மடக்க பார்த்தா அதற்கு சமாதானம் சாதிச்சுட்டார் சுவாமி. இப்ப என்ன சாதிக்கிறார்னா, இப்போ வரைகள் நாளைக்கு வந்து இப்ப என்ன சாதிக்கிற அவ கேள்வி கேட்கிறான். கேவலாண்மையின் நீங்க சொல்ற எழுதியோ அந்த ஹேத்துக்கு சாத்தியம் என்னது, எதிரேக்கியா இருக்கா அல்லது அண்மையா இருக்கா, நேர்மறையா எதிர்மறையா? நீ நேர்மறை இல்ல எதிர்மறை வெதிரேகம் சாத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா ஹேத்துவானது சாத்தியமே இல்லை. சாத்தியம் இல்லாததில் ஹேத்து இருந்துச்சுன்னாக்கா அது அனைகாந்திகம், விபச்சாரம். அதாவது தூமவான் மண்ணேகே அப்படின்னு ஒருத்தன் பிரயோகம் பண்றோம். புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கிறதுனால புகை இருக்குதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அயோகோலகத்துல அது மாதிரி இல்லையே, அயோகோலகத்துல அது மாதிரி கிடையாது. அப்போ சாத்தியம் இல்லை, ஹேத்து இருக்குது. ஹேது அன்னின்றது நெருப்பு இருக்கு அயோகோலகத்துல, ஆனால் சாத்தியமான புகைன்றது இல்லை. அதனால சாத்தியம் இல்லை, அங்க ஹேத்து இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது விபச்சாரம் தோஷம் வந்து. அதனால நீ கேவலாண்மையும் ஒண்ணு ஹேத்து, அது வெதிரேகமான சாத்தியத்துல அண்மைக்கும் அப்படின்னு சொன்னேனாக்கா அப்ப என்ன ஆகும், அனைகாந்திகம் விபச்சாரம் அப்படின்ற தோஷம் வந்துடும். அல்லது அண்மையந்தான் அப்படின்னு சொல்றியா, அண்மையன்னு சொன்னேனாக்கா இப்ப நீ என்ன பத்தி சொல்ற, அனுமானம் என்ன சொல்லணும், கடக அபிதேய பிரமேயத்வா, பிரமேயத்வாத்துன்ற ஹேத்துவம் அபிதேயத்துன்ற சாத்தியமும் லோகத்துல எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்குமே. எந்த சப்தத்தை சொன்னாலும் அது அபிதேயம்தான் சொல்லப்படுகிறது. சொல்லப்படுவதால் அறியப்படுகிறது. அறியப்படுவதால் பிரமேயத்துவம் இருக்கு, அபிதேயத்துவம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கிறது எல்லா இடத்துலயும். லோகத்துல என்ன சப்தங்கள் நாம சொல்றோமோ அந்த சப்தங்களுக்கு அர்த்தமும் இருக்கு. எல்லா இடத்துலயும் அது இருந்துதான் இருக்குது. அதனால எல்லா இடத்துலயும் இருக்கிறதுன்றதுனால அபாவமே கிடையாது, இன்மை இல்லாமை அப்படின்றதே கிடையாது. அதனால இப்ப அனுமானம் எப்ப போறோம்னா, எப்ப சந்தேகம் வருதோ அப்பதான் சந்தேகத்தை தீர்க்கறதுக்கோசரம் ஒரு அனுமானம் புகண்டி இருக்கு, அப்ப நெருப்பு இருக்கா இல்லையான்னு சந்தேகம். அப்ப வியாப்தி வருது, எத்திர தூமகா தத்திர வன்னிகின்னு. அதை வச்சுட்டு இவன் அனுமானத்தை சாதிக்கிறான். இப்ப எங்க சந்தேகமே வரலையே, இப்போ எல்லாருக்கும் தெரியும் சர்வேபி அபிதேயா சர்வேபி பிரமேயா அப்படின்னு ஞானம் இருக்கு. எல்லாமே அபிதேயமாக இருக்கின்றன, எல்லாமே பிரமேயமாக இருக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுட்டு சொன்னாக்கா எதுக்கு அவன் சாதிக்க போறான், அனுமானத்தினால சாதிக்கவே வேண்டாம். அதனால கேவலாண்மையின்னு ஒரு ஹேத்துவே வராதே. கேவலாண்மைன்ற ஒரு ஹேத்துவே வராததுனால நீ இத மாதிரி எப்படி இத சொல்ற, எப்படி சொல்ல முடியும்? இத மாதிரி கேவலாண்மை அவசியம் தேவை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவ கேட்கிறான். அதுக்கு அவ இதுவே சொல்ற, விவாதாஸ்பதமான வஸ்து சப்தவாக்கியம், சப்தத்தினால் அறியப்படுகிறது. ஏன்? சாதத்வா ஞாதத்வா ஞேயத்வா பிரமேயத்வா அப்படின்லாம் அவ சொல்றான். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுதானே அனுமானம் நீ சொல்லணும். இப்ப இந்த அனுமானத்துல ஹேத்து இருக்குதே ஞேயத்வா, ஏன்னா சப்தா அபிதேயா அல்லது கடகா அபிதேயா சர்வம் வஸ்து அபிதேயம் குதா பிரமேயத்வா ஞேயத்வான்னு சொல்லணும்.
அந்த ஞேயத்துவாதத்தை சொல்லவே வேண்டியது இல்லையாது. ஏன் அப்படின்னாக்கா சந்தேகமே வராதே. லோகத்துல எல்லா சப்தங்களும் அர்த்தத்தை சொல்றது தானே, எல்லா சப்தங்களும் அப்படிதான் சொல்றது. அதனால இந்த சந்தேகமே வராததுனால எதுக்கோசரம் இந்த அனுமானத்தை நீ ஒத்துக்கணும், இந்த ஹேத்துவை நீ ஒத்துக்கணும் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறா வாதீந்திரப்பட்டருடைய அனுசரிக்கிறவள் எல்லாம் அனுயாயிகள். அதற்கு பதில் இதுவே தப்பு. ஏன் அப்படின்னாக்க இந்த பொதுவாக எல்லாரும் ஞானிகள் கிடையாது, எல்லாரும் ஞானிகள் கிடையாது, எல்லாருக்கும் சந்தேகம்ன்றது வரும். அது நீ அபாவம் அபிதேயத்தினுடைய அபாவமே வராதே அப்படின்னு நீ கேட்ட அந்த இடத்துல அத மாதிரி சில பேர் விரோதமே தெரியாம இருக்கலாமே, விரோதமே தெரியாம இருக்கலாம். ஏன் தெரியாம இருக்கலாம்னாக்கா எல்லாரும் ஞானிகள் இல்ல, அவ்வித் பண்ணால் நிறைய பேர் இருக்காரு. மொத்தம் சொல்றான் இந்த எல்லா சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். இப்ப எல்லா சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியாதுன்னு சொல்றதே ஒரு விரோதம். அது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அனைத்து சப்தங்களுக்கும் அர்த்தம் சொல்ல முடியாதுன்றதுதான் அர்த்தமே. அது அர்த்தம் சொல்ல முடியாதுன்றதுதான் அர்த்தம். அர்த்தம் சொல்ல முடியாதுன்ற அர்த்தத்தை போய் சொல்லிட்டு இத சொல்ல முடியாதுன்னு சொன்னான்னாக்கா விரோதம் தான் அது. அந்த விரோதம் கூட அவனுக்கு தெரியலை, விரோதமே அவனுக்கு தெரியலன்னாக்கா அவன் எப்படி இந்த ஞானத்தை அவன் தெரிஞ்சுப்பான்? ஏன்னா அபிதேயத்தம் அப்படின்றது கூட அவனுக்கு சிலதெல்லாம் தெரிய மாட்டேன்றது. எல்லாருக்கும் தெரியுதா? இது சப்தங்கள்லாம் இருக்கு, தத்துவம் தாகலாம் இருக்கே. பொதுவா நீங்க ஸ்லோகத்தை வாசிங்கோ, ஸ்லோகத்தை வாசிச்சா ஒவ்வொரு பதத்துக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். சம்ஸ்கிருதம் வருது தெரிஞ்ச வாழ்க்கை ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிடும். அபிதேயத்தம் தான் இருக்குது. ஆனால் நீங்க கிரகிச்ச அர்த்தம் தான் அதுக்கு அர்த்தமா? ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போவார் தேசிகன், அந்த சப்தத்திற்கு சூக்ஷமான என்ன அர்த்தம்னு பார்த்துக்க வேண்டாமா? சூக்ஷமான அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டாதானே புரியும். அது கூட நமக்கு தெரியாம இருக்கலாமே. 4 கிரந்தங்களை பார்த்தாதான் நமக்கு வரும். 4 கிரந்தங்களை பார்த்தாதான் வருது. அதுக்கு காரணம் என்ன? இது சாஸ்திர கிரந்தம். சாஸ்திர கிரந்தத்துல அதுவும் தர்க்க கிரந்தம். வாதம் பண்றது இது நிறைய யுக்திகளோட கூடின வாதங்களோட கூடின கிரந்தம். அப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் அர்த்தம் ஆயிடாது. ஆகவே இந்த அபிதேயத்துவம் இருக்குது, அபிதேயத்துவத்துக்கு அபாவமே கிடையாது, அபிதேயத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு கூட சில பேர் தெரியாம இருக்கலாமே. அது கூட விரோதம் தான் அவங்களுக்கு தெரிய மாட்டேன்றது. ஒரு சப்தத்துக்கு அபிதேயத்துவம் இல்லை அப்படின்னா அந்த இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த சப்தத்துக்கு அர்த்தமே. சுவாமி சாதிக்கிறார் சர்வைக்கியதா ஹீயத்தை அம்மா தேவித்துவம் மகிமா விதிர்ன ஹரினா ஆதித்தயா நியாயத்தை. ஒன்னாலையும் உன்னுடைய மகிமையை அறிந்து கொள்ள முடியாது, ஹரி பகவானாலையும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னுட்டு போலத்தாழ்வான் சாதிச்சார். அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னாக்க சர்வைக்கியத்துவம் எடுத்தேன், எல்லாத்தையும் அறிந்து கொண்டவர் தான் நீங்க 2 பேரும் அப்படின்னு சர்வைக்கியத்துவம் போயிடுச்சு அப்படின்னா அதுவும் தப்பு. அறிந்து கொள்ள முடியாதுன்றதுதான் சர்வைக்கியத்துவமே. ஏன்னா அவனுடைய அவதி இவ்வளவுதான் அப்படின்னு எப்படி தெரியும்? அவிஜானம் விஜானதான், விஜானம் அவிஜானதான். எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான் ஒருத்தன், நான் பிரம்மத்தை அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னான் ஒருத்தன், அவன் பிரம்மத்தை அறிந்து கொண்டு விட்டான். நான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னான், அப்ப அவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னு. இவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. சூத்திரக்காரர் சாதிக்கிறார், பிரகிருதி ஏதாவத்தம் விப்ரதிவேததி ததோ பிரவீத பூயா அப்படின்னு சாதிக்கிறார் உபயலிங்காதிகள். அதாவது சில இடத்துல நேத்தின்னு வரும், அது இல்ல அது இல்ல அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரையும் சொன்னதுதான் பிரம்மன் நினைச்சுக்காத, இதை காட்டில இன்னும் நிறைய இருக்கு. அதோ பிரவீசிச்ச பூயகம் இன்னும் கூட அதிகமா இருக்கு. பிரம்மஸ்வரூபத்தை யாரால அறிந்து கொள்ள முடியும்?
வேதார்த்த சங்கிரகத்துல எவரமானாவதா இருக்கிற ஒரு ஸ்லோகம், ஏகத்தே சதி நானாத்மம் நானாத்தே சதி செய்கத அச்சிந்தியம் பிரம்மணோ ரூபம் தத்வேதித்துமர்ஹதி அப்படிங்கிற. ஒன்னா இருக்கா மாதிரி இருக்கும், ஆனா பலவா இருக்கும். பலவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்னாதான் இருக்கும். பிரம்மத்தினுடைய சுரூபம் அச்சிந்தியம், அச்சிந்தியம் அது. அதனால அதை யாரும் தெரிந்து கொள்ள முடியும்? யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் வியாகாதம் யுக்திபாவாதம் சாதிக்கிறது. விரோதத்தினுடைய இது கூட தெரியாத வாழ்வு, ஸ்பூர்த்தி இல்லை வாழ்வு. அதனாலையும் இந்த கேவலாண்மை அப்படிங்கிற ஒரு ஹேதுவானது நிச்சயம் தேவையாது. அது மட்டுமல்ல, சோடிமத்தந்தே ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு உபநிஷத் சொல்லிட்டு போகும். வாக்கு அது என்ன பண்ணித்தான், சப்தமானது திரும்பி வந்துட்டான். அந்த மாதிரி மனசோட சேர்ந்து திரும்பி வந்துட்டான். ஏன் அப்படின்னா, பிரம்மத்தினுடைய ஆனந்தம் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அது பிரவர்த்திச்சுது வேதம், வாக்கு. ஆனால் அதால அறிய முடியவே இல்லை, என்னால அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருச்சு. பிரம்மத்தை தெரிஞ்சிக்கவே முடியலையா. இன்னைக்கு நாம பாக்குறோம், எல்லா ஊர்லயும் பிரபந்த கோஷ்டி முன்னாடி போகும், வேத கோஷ்டி பின்னாடி வரும். அவள் எல்லாம் அத்தியாபகால், பிரபந்த கோஷ்டி. அவ என்ன பண்றான்னாக்கா அத்தியாபகால், நமக்கு பாடம் சொல்லித்தரவான்னு அர்த்தம். அத்தியாபகால் என்ன பாடம் சொல்லித்தரா? பக்தியினால வந்த பிரபந்தம், ஆழ்வார் ஸ்ரீசூக்தி அருளிச் செயல். அதனால பெருமாளை அவ சாட்சாத் தெரிஞ்சுட்டா. அதனால நீங்களும் ஆழ்வார் ஸ்ரீசூக்தி சேவியுங்கோ, சேவிச்சாக்கா பெருமாளை சாட்சாத்கரிச்சுடலாம் அப்படின்னு நமக்கு அத்தியாபனம் பண்றா, பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால ஜெயகோஷம் பண்ணிட்டு போறா அவ. அதனாலதான் அவளுக்கு அத்தியாபக கோஷ்டின்னு பேரு. இது பாராயண கோஷ்டி, வேதாத்தியாயனம். வேதம்ன்றது என்னது? அவள்லாம் அத்தியதாக்கள்னு பேர். அவள் வேத பாராயணம் பண்றவாளுக்கு அத்தியதாக்கள்னு பேர். பிரபந்த கோஷ்டிக்கோ அத்தியாபகால் அப்படின்னு பேர். ஏன் அத்தியதான்னு இன்னும் வாசிச்சுட்டு இருக்கா? எத்த வாசிக்கிறா? வேதத்தை இல்லை, பிரம்மஸ்வரூபத்தை, பிரம்மத்தினுடைய திருக்கஞ்ஞான குணங்களை. அத யாராலையும் அறிந்து கொள்ள முடியலையா. அதனாலதான் பெருமாளுடைய பொறுப்பாளன்னா ஹரிஹியோன்னு ஆரம்பிச்சுடுறா. திரும்பி பெருமாள் இறங்குற பர்யந்தம் பாராயணக்காரா வந்துட்டு இருப்பா. அந்த காலத்துல இந்த ஊர்ல சொல்லுவா, சீமாப்பட்ட அழகா சொன்ன, பெருமாள் என்ன பண்றாருனாக்கா காஞ்சிபுரத்துல பெருமாள் எழுந்துள்ளார். வாகனம் எந்த வாகனமா இருந்தாலும் சரி, வாகனத்துல எழுந்தருளி அந்த குளத்தங்கரைக்கா அப்படி போயிட்டு நேர போறவர் குளத்தங்கரைக்கா போய் திரும்பிட்டுருவார். திரும்பி ரிவர்ஸ்ல தான் வாகன மண்டபத்தில் எழுந்துருவார். ரிவர்ஸ்லயே போய் அங்க போய் குழுக்கள் இருக்கும், குலுக்கி அதன் பிறகு பெருமாளை எழுந்துருள பண்ணுவா. இது ஏன் அத மாதிரி பண்றாருனாக்கா சீமாப்பட்ட சாதித்தார் அந்த காலத்துல. ஒண்ணும் இல்ல, நாம கிளம்பச்ச பின்னாடி இவா கிளம்பினா பாராயணக்காரா, அவள்லாம் வந்தாளா இல்லையா அப்படின்னு பெருமாள் கஷ்டமா. அதனால பெருமாள் நம்ம திரும்பி பார்த்துட்டே போறேன்னா அவ வந்துட்டா. அவ வந்துட்ட பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா குலுங்கி குலுங்கி இருந்தோட விட்டு அதுக்கப்புறம் எழுந்த உடனே வாகன மண்டபத்துல அப்படின்னு சீமாப்பட்டு சொல்லுவாரு. ரொம்ப உபயுக்தமா அழகா இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல சொல்லுவா, எப்பவும் அப்படிதான், ஒண்ணு வயசானவா, இன்னொன்னு அறியாதவா. நடுத்தர வயசுதான் இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கா. முன்னாடி எல்லாம் அடியனும் தெரிவிச்சிருக்கேன், 70 வயசு 80 வயசு அவெல்லாம் தான் முதல் 2 கோஷ்டி போவா. அதுக்கப்புறம் போறவாள்லாம் 20 வயசு 18 வயசு 25 வயசு அப்படித்தான். இப்படி போனதுனால என்ன ஆச்சு, அவன் வயசானவன் சின்ன பசங்களாவே போறாளே, அவெல்லாம் சேர்ந்தாலான்றதுக்கு பரவாயில்ல பாக்குறேன் அப்படின்னுவா. சமத்காரமா இருந்தாலும் அழகா இருக்குது. அதனால அத்தியதாக்கள் வேதமானது பக்தியினால வரல, அது நித்தியம். முதல் மமை வாக்கியான் வந்துள்ளது. அதனால அந்த வேதம் என்ன பண்றதுன்னா திரும்பி வந்துடுச்சு. அப்போ இத வேதமும் ஏதோ பாச நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான்னு சொல்லிடுச்சு. பிரம்மத்தை அறிய முடியவில்லை
பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தையோ சுரூபத்தையோ குணங்களையோ எதையும் அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்லிடுத்து இந்த வேதவாக்கியம். ஆனால் சாண்டில்ய வித்தியில சொல்லச்ச மனோமயா அப்படின்னு வருது. மனோமயான்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அர்த்தம் சொல்லச்சு எம்பெருமானார் விவக்ஷத குணோபத்த அப்படின்ற இடத்துல விசுத்தேன மனசா கிராஹ்யத்துவம் அப்படின்னு சாதிக்கிறது. சுத்தமான ரொம்ப விசேஷமான தூய்மையான மனதினால் அறியப்படுபவன் பிரம்மமானது தூய்மையான மனதினால் அறியப்படுவதா இருக்கும் அப்படின்னு சாதிச்சிருக்க. ஒரு இடத்துல அறியவே முடியல, திரும்பி வந்துட்டு மனசும் மனசோட சேர்ந்து வாக்கு அப்படின்றது. இங்கேயோ மனோமயா, மனோமயான் மயற்றத்தியம், மயற்றத்துக்கு பிராச்சுரியார்த்தம் பிராமண பிரச்சுரோ தேசா அப்படின்னு சொன்னோம். அதான் பிராமணமயமான இந்த அபிராரம். ஆனா அவர் இதனால இருக்க மாட்டாங்க, ஆனால் அதிகமா பிராமணால் இருக்கான்னு பிராச்சுரியம். அத மாதிரி சுவார்த்தம்னு சொல்லுவார். மிருதாத்மகோ கடகா அப்படின்னு மண்மயமா இருக்குது. மண்ணா மண்ணுதான் அங்க இருக்காது, சுவார்த்தம் அதான் பிராணமயம் மனோமயம்னா அது சொல்லுவார். அதே விகாரார்த்தம் ஒண்ணு உண்டு, காரிகாரண பாவம். மண்மயோ கடகா சொர்ணமயம் ஆபரணம் அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன ஆகும்னா காரிகாரம் சொர்ணம், அதனுடைய காரியமானது ஆபரணம். அந்த இடத்துல மயக்கத்தையும் அது விகாரார்த்தம் சொல்லுவோம். எப்படி 3 விதமான அர்த்தங்கள் வரும், 3 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஆனால் மனோமயகான்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணிட்டார் பாஷ்யக்காரர், விசுத்தேன மனசா கிராஹ்யத்துவம்னு சாதிச்சிட்டார். அதுக்கு என்ன பொருள்? ஏன்னா அங்க கிராஹ்யத்துவம் எப்படி வரும்? இன்னும் பிரசுரமா இருக்கணும், அல்லது சுவார்த்தமா இருக்கணும், அல்லது விகாரார்த்தமா இருக்கணும். இந்த 3 வராம இது எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டாக்கா, அது சதசுல கருணாகராச்சார சுவாமி, வாசுதேவாச்சார சுவாமி இவெல்லாம் சொன்னா என்னன்னா மயக்கத்தையும் கேள்வி வந்தது. இப்போ மயக்கத்தை போன மாசம் மயக்கத்துக்கு அந்த இடத்துல விற்த்தின்னு அர்த்தம், மனோவிருத்தி. விற்த்தியில் லட்சணம் சொல்லணும், ஆகு பெயர் மாதிரி. அதாவது மனோ வியாபாரம், மனதனுடைய செயல். மனதனுடைய செயல் என்ன அப்படின்னா எம்பெருமானை அறிதலே. எப்படிப்பட்ட மனதனால? தூய்மையான மனதனால் அறியப்படுதல் அப்படி. அதனால இப்படி சொல்றது. இப்ப பாருங்க, எவ்வளோ வாச்சோ நிவர்த்தந்தே மனது அப்பிராப்திய மனசாசகன்னு சொன்னதுனால அறியப்பட முடியவில்லைன்னு சொல்லிடுச்சு. மனோமயான்றதுக்கு அறியப்படுதல் அப்படின்னு சொல்லிடுச்சு. ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்குச்சு. இப்போ ஏகதேச சுதியில ஒரு பகுதியை எடுத்து பார்த்தோம்னாக்கா விரோதம் வரா மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? இப்ப அவிதேயத்துவம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி. அதற்கு சமாதானம் சொல்லணும். அதுக்கோசரமும் இந்த கேவலாண்மை அப்படிங்கிற ஹேதுவானது அவசியம் தேவை. அதே மாதிரி அத்வைதிகள் என்ன பண்ணிட்டாருனாக்கா நிர்விஷயம் பிரம்ம, நிர்விசேஷம் பிரம்ம அப்படின்லாம் அவர் சொல்றார். நிர்குணம், நிர்விஷயம், நிர்விசேஷம், நிஷ்கிரியம், அத மாதிரி சொல்றார். ஏன்னா உபனிஷத்து சொல்றது நிர்குணம் பிரம்மன்னு சொல்றது. அதே மாதிரி நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரபத்தியம், நிரஞ்சனம் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஸ்ருதிகள் சொல்லி கொடுத்து இன்னொரு இடத்துல சத்தியகாமகா சத்திய சங்கல்பான்னு சொல்லிருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் சொன்னோம் மனோமயா, பிராணசரீரா, பாதூபா, ஆகாஷாத்மா அப்படின்லாம் சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. இந்த மாதிரி ஒரு பக்கம் கல்யாண குணங்களை சொல்றது, இன்னொரு பக்கம் குணமே இல்லைன்னு சொல்றது, ஒரு பக்கம் உடம்பு இருக்குன்றது, இன்னொரு இடத்துல திருமேனியே இல்லை அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் பார்த்துட்டு அவ அத்வைதிகள்லாம் என்ன பண்ணிட்டான்னாக்கா பிரம்மமே நிர்தர்மகம், நிர்விசேஷம், அதனால பிரவൃத்தியோ எதுவுமே வராது, அதனால அதுக்கு அர்த்தமே வராது. பிரம்மமானது அவிதேயம் இல்லை, அது பிரமேயம் இல்லை, அதை அறிந்து கொள்ளவே முடியாது. பிரம்மத்தை தெரிஞ்சுட்டேன்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, அப்போ பிரம்மன் ஜடமாயிடுமா. கடத்தை பாக்குறோம், நான் கடமகம் ஞாபகம் கடமகம் ஜானாமி அப்படின்னு நான் சொல்றேன்.
அப்ப என்ன ஆகும்னாக்கா அறிந்து கொண்டு அப்ப என்ன ஆகும், இது பிரம்மமும் ஜடமா போயிடும். பிரம்மமும் ஜடமா போயிடும். பிரம்மம் ஜடமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது சரியில்லையே. அதனால அவ பிரமேயத்துவே வராது. பிரமேயத்துவே வராது. பிரம்மம் அப்பிரமேயம், பிரம்மம் அனபிதேயம், அபிதேயம் இல்லை அப்படின்லாம் அவ சொல்றான். அதையும் கண்டனம் பண்ணி ஆகும். இதெல்லாம் யாருக்கு இது மாதிரி எல்லாம் மோகிச்சு போறா? சூன்யவாதிகள் மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றவா. இந்த மாதிரி இருக்கிறவான்னா, ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஞானமே இல்லை, எதை பார்த்தாலும் தவறான ஞானம் வருது. அந்த மாதிரி சமயத்துல அவனுக்கு போதனம் பண்ணணும், அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அதற்கோசரம் இந்த கேவலாண்மை என்ற ஹேது வேணும். இதை கொண்டு நிரூபிச்சாகணும். அததான் ஆத்மாவ அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்யாதிதவ்யா அப்படின்னு பிரதானியோட சொல்றது. இது மைத்ரேயை பார்த்து யாக்ஞவல்கியர் சொல்றது, அம்மா இந்த பிரம்மமானது சாட்சாத்கரிக்கப்பட வேண்டும். அதுக்கோசரம் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஆச்சாரிய முகாத்து சிரவணம் பண்ணணும், தத்துவ ஞானத்தை உபதேசம் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் மனனம் பண்ணணும். மனனம் அப்படின்னாக்கா நம்ம எதை காதுல வாங்கிட்டு உபதேசத்தை வாங்கிட்டோமோ அதை யுக்தியினால பிரதிஷ்டை பண்ணிக்கணும். ஆச்சாரியர் சொன்னது ரொம்ப சரியா சொல்லிட்டு, இதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்றது. அதன் பிறகு ஆசையோட நிதித்தியாசனம்ன்றதுக்கு தியாதவியா தியாயான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா நிதித்தியாதிதவியான்னு சொல்றது. அதனால ஆசைப்பட்டு பிரம்மால தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும்னு சொல்றது. அதனால இப்போ இது இப்ப என்ன எடுத்து சாட்சாத்கரிக்கப்பட வேண்டும். அபிதயத்தம் இருக்கே, இங்கே பிரமேயத்தம் இருக்குது. பிரமேயத்தம் இல்லைன்னு நம்மளால எப்படி தெரியும் அது? அதனால நீ அவேத்தியத்துவம் அவாச்சியத்துவம் அப்படின்னு ஏன் வராது அப்படின்னாக்கா, இந்த அபிதேயத்துன்றது என்ன ஆகும்னா, அது இல்லைன்னா திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசவியான்னு இப்படி வரும். அதுவே விரோதமா இருக்கு. ஆகையினால இந்த கேவலாண்மைன்னு ஒரு ஹேத்து, அந்த ஹேத்துவனால அபிதேய கட அபிதேய பிரமேயத்வா என சந்தேகம் வருது. ஸ்ருதிகள்ல விரோதம் மாதிரி தெரியறது. அத மாதிரி குதிருஷ்டிகள் குயுக்திகள் சூன்யவாதிகள் அவள்லாம் சொல்ற வாதங்கள் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்கா நமக்கு எல்லாமே தவறாக தெரியும். எல்லாம் தவறா தெரியறதுனால இந்த தவற போக்கணும். அதற்கு இந்த கேவலாண்மைங்கிற கேது அவசியம் தேவை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். கியாதத்வா சப்தவாச்யோ விமதி விஷய இத்யாதி ரூபேது சாத்யே வியக்தோசௌ ஹேதுரித்தம் விமதி சமுதய அசம்பவாதித்யயுக்தம் தியாகாத வியக்த்யபாவா ஸ்ருதி சகல பல்லாத் கூடயுக்த்யாதிபிர்வா பாக கஸ்சித்ரமுஷ்யன் பிரமிதி கதி கதா பத்ரிமைர்ஹி பிரபோத்யஹ அப்படிங்கிற ஸ்லோகத்தினால பாருங்க. விமதி விஷய, இந்த விவாதாஸ்பதமான விஷயம் அது சப்தவாக்கியம், சப்தத்தினால் போதிக்கப்படும், சப்தத்தினால் அறியப்படும். ஏன்? ஞாதத்வாத், ஞாதத்வாத்
ஞேயத்வாத் பிரமேயத்வாத் அப்படின்னு அர்த்தம். அறிந்து கொள்ளப்படுகிறபடியால், அது பிரமேயமாக இருக்கிறபடியால், நியாயமாக இருக்கிறபடியால் அப்படின்னு ஹேத்து. இப்போ சப்தபோத்தியத்துவம் சாத்தியம், தியாதத்துவம் ஹேது. எது? கடம் முதலானவை அப்படின்னு இங்க தியாதத்வா, தியாதின ஞானம்னு அர்த்தம். தியாதின ஞானம் அது இது ஞானமா இருக்கவே அது ஞேயமா எழுது, ஞேயமா இருக்கு அப்படின்னு அனுமானம் சொல்லணும். நீ இந்த அனுமானம் இப்படி சொல்ற சமயத்துல அவன் என்ன கேட்கிறா, இந்த அனுமானமே வராதே. ஏன் அப்படின்னா, இத்தம் இவ்வாறாக நீ அனுமானம் பண்றது வேண்டியதில்லை. விமதி சமுதய அசம்பவா, விமதி வைமத்தியம், விவாதம், விப்ரதிபத்தி, அதாவது சந்தேகங்கள்லாம் அது சமுதயம், அது பிரசக்தி ஆகிறது, பிரசங்கிக்கிறது. அதுவே அசம்பவம் சம்பவிக்காது, சந்தேகமே வராதே, சந்தேகமே வராதது. அங்க சந்தேகமே வராது, சந்தேகமே வராது. ஏன் சந்தேகம் வராது? ஏற்கனவே சொல்லிட்டோம், அபிதேயம், லோகத்துல அபிதேயம் அப்படிங்கறதெல்லாம் எல்லா சப்தங்களும் அபிதேயங்களாதான் இருக்கு, எல்லாம் பிரமேயங்களாதான் இருக்கு, எல்லாம் நியாயங்கள் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால சம்சயமே வராது, சந்தேகமே வராத இடத்துல எதுக்கு ஹேத்து, எதற்கு அனுமானம்? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை போய் நான் அனுமானத்தினால சாதிக்கணும், அதனால அது தேவையில்லை அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அது அயுக்தம், அது சரியானது அல்ல. ஏன்? வியாகாத வியக்தியபாவா. வியாகாதம்னா விரோதம்னு அர்த்தம். வாச்சியத்துவம் அபிதேயத்துவம் தான் சொல்றமே, அதுக்கு அபாவமானது, அபாவமானது வரவே வராது. அப்படிதானே நீ கேட்ட எங்களை பார்த்து, அபிதேயத்துவன்றது எல்லாம் உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தானே நீ கேட்ட. அந்த அபாவமே வராது அப்படின்னுட்டு எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா அபிதேயத்தினே வராது, அபிதேயத்துவத்துக்கு நீ அனுமானம் பண்றேன்னு சொன்னாக்கா விரோதம் அது, ஏன்னா எல்லாமே அபிதேயம்தான் அப்படின்னுட்டு பூர்த்தி யாருக்கும் இல்லையே. யாகாத வியக்தி அபாவம், யாகாதம் விரோதம். என்ன விரோதம்? அபிதேயத்துவத்துக்கு விரோதம் இருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு அந்த முரண்பாடு கூட தெரியாம அவ அவித் பண்ணாளா இருக்கு, ஞானம் இல்லாதவாளா இருக்கு. அது பசங்களும் சரி பெரியவாளும் சரி எல்லாரும் அப்படிதான். அடுத்தது ஸ்ருதி சகல வசாத்து. சகலம்னா ஏகதேசம், ஸ்ருதி வேதம், வேத வாக்கியத்துல ஏகதேசம், அதன் அதீனமாகும். எங்க? யதோவாச்சோ நிவர்த்தந்தே யத்வாச்ச அனபியுதிதம். அபியுதிதம் தெரியுது, அனபியுதிதம் தெரியல, வாக்குனால அறிய முடியாது, வாக்கே திரும்பி வந்துருச்சு. இந்த மாதிரி வெறும் ஸ்ருதியினுடைய ஏகதேசத்தை தான் பார்க்கிறார், வேத வாக்கியத்துல ஏகதேசத்தை பார்க்கிறார். சுவாமி சாதிக்கிற சப்தத் வாக்கியேகதேச ஸ்வரசைதி முதா கல்பயந்தஸ்த முத்தாக அப்படின்னு சாதிக்கிறார். சப்தமசி ஒன்று எடுத்து பார்த்து இன்னொருத்தர் என்ன பண்றாருனாக்கா ஞாக்ஞௌ, ஒருத்தன் ஞார் சர்வஜனா இருக்கான், இன்னொருத்தன் சித்திஜனா இருக்கான், அதை ஒன்று எடுத்துக்கிறான். அவ அப்ப என்ன பண்றான்? சப்தமசியை ஒன்று எடுத்துட்டவன் அவேதத்தை எடுத்துக்கிறான், வேதத்தை விட்டுறான். ஞஹா அக்ஞஹான்றத வேதத்தை எடுத்துட்டவன் அவேதத்தை விட்டுறான், தைரியலாம் பேரிக்கலாம். ஆனால் எம்பெருமானாரோ சர்வ ஸ்ருத்தியைகரஸ்ய பிரணயம், அனைத்து ஸ்ருதிகளும் ஐக்கரஸ்யமா போகணும், ஒரே அர்த்தத்தை சொல்லணும், அந்த மாதிரி பார்க்கிறவன் எம்பெருமானார். அப்படி பண்றதுனால நமக்கு என்ன வருதுன்னாக்க எல்லா அர்த்தமும் சமன்வயமா ஆகும். ஆக நீ ஏகதேசம் எதோவாச்சோ நிவர்த்தந்தே யத்வாச்சா அனபியுதிதம் அதை முண்டி நீ எடுத்துட்ட, அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து சந்தேகம் வரத்துக்கு சகஜம்தான்.
அதனால என்ன ஆகும்னா பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது. பிரம்மம் அபிதேயம் அண்ணு, பிரம்மம் பிரமேயம் அண்ணு அப்படின்னு வந்துருவாங்க. மேலும் கூட இத்தியாதி பெறுவா கூட்டம், அதாவது குறுக்கு புத்தி. என்ன குறுக்கு புத்தி அப்படின்னா பிரம்மம் நிர்விசேஷம், பிரம்மம் நிர்குணம், பிரம்மம் நிஷ்கிரியம், அதனால இது அப்பிரமேயமா இருக்குது, அதனால பிரம்மம் அபிதேயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் குதிருஷ்டியினாலதான் அவ சொல்றான். வெறும் அர்த்தத்தை ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கலையாவா? அதனால தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவ கூட யுக்திகளை வச்சுட்டு நிச்சயமான குறுக்கு புத்தியை வச்சுட்டு அவள்லாம் இந்த மாதிரி சொல்லுவாள். அதனால பிரம்மமே வாச்சியம் இல்லை, அபிதேயம் இல்லைன்னு அவ சொல்லுவாள். அப்போ சர்வம் அபிதேயம் புனः பிரமேயத்வா அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போகணும். அதுக்கோசம் இது தேவை. அதனால இந்த மாதிரி 3 ஹேத்து சொல்லிட்டார். விரோதம் தெரிவதில்லை, இரண்டாவது ஸ்ருதியுடைய ஏகதேசத்தை ஒண்டி வச்சுட்டு பேசுறது, மூணாவது குறுக்கு புத்தி புதிருஷ்டிகள் அதனால பேசுறது. இந்த 3த்தினால பிரமுஷ்யன் மோகம், முக்கியன்னு பிரமுஷ்யன் ரொம்ப மோகம். என்ன மோகம் அப்படின்னா அவனான அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு மோகிச்சு போயிடுறான். பிரமுஷ்யன் மோகத்தை அடைந்தவன் யாரு? பாகஹ, பாகன்னு பாலன்னு அர்த்தம். அதாவது மந்தமதி, ரொம்ப வேதமான ஞானம் இல்லை அவனுக்கு, யுத்தத்தையே இல்லை, அவனான யுக்தி. அப்படி இவன் இது பண்றவன், அப்படி இருக்கிறவன். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடியவனை என்ன பண்ணணும் தெரியுமா? பிரமிதி கதி கதா பக்திரிமைங்கி. பிரமிதி பிரமாணம், கதி பிரவருத்தி, கதா சுவாத விஷயங்கள், ரீதி, எப்படி எப்படி சொல்லித்தரணுமோ அந்த மாதிரி ரீதி, அது மாதிரி பக்திரிமை பரிஷ்காரத்தோட சொல்லி கொடுக்கணும். இவைகள்னால பிரபோத்திய போதிக்கப்பட வேண்டியவன் அந்த பாலகன். ஐயோ பாவம், உனக்கு ஞானம் இல்லை, ஞானம் இல்லாததுனால அவன் தவறா கிரகிச்சுட்டு இருக்கான். தவறா கிரகிக்கிறதுனால அவனுக்கு எல்லாம் விபரீதமா இருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு நாம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். அதுக்கோசரம் இந்த கேவலான்மைன்றது அத்தியவசரம். அது இல்லாம நம்மளால சொல்ல முடியாது. இந்த கேவலான்மைன்ற ஒரு ஹேத்து, அந்த ஹேத்துவை வச்சுட்டு நிரூபிக்கணும். ஏன்னா இப்போ நீ சொன்னதுதான் சரி, கடகா அபிதேயா பிரமேயத்வா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் விரோதம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், சில பேருக்கு ஸ்ருதிகள்ல சந்தேகம் வரும், சில பேருக்கு குதிருஷ்டிகள்னால புத்தி மாறி போயிடும். நம்ம மகான்கள்லயே சில பேர் மாதிரி தப்பு பண்ணிருக்கிறான். அது அந்த காலத்துல பரவாகுட்ட சுவாமி பெரிய சுவாமி எழுந்து இருந்த 2012 திருநாள் இருந்துச்சு. அந்த மகான் சாதிச்சிருக்காரு. நம்மள வாழ்லயே சில பேர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மண்ணா எழுதியிருக்காப்பா அப்படிங்கிறது. அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்படிலாம் இருந்ததுன்னாக்க அவ ஞானம் என்ன ஆகுன்னு சொல்லுங்க. அல்லது அவளால எல்லாம் அனுசரிக்கிறவா இருக்காளே, அவளெல்லாம் எப்படி ஞானம் வரும்? அதனால விரோதம் வந்து, ஆகவே அந்த விரோதத்தை போக்கடிக்க வேண்டும் என்றால் இந்த கேவலாண்மைன்றது அவசியம் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை ஸ்லோகத்தை शब्दवाच्यः विमति विषयः इत्यादि रूपे तु साध्ये व्यर्थोऽसौ हेतुरिक्तम् विमति समुदय असंभवाद् इति अयुक्तम् व्याघात व्यक्त्यभाव श्रुति शकल बलात् कूटयुक्त्यादिर्वा वाकश्चित् प्रमुच्यन् प्रमिति गति तथा पत्रिमैर्हि प्रबोध्यः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।